இந்த பஸ்ஸில் எத்தனை வருஷமாக நீங்கள் கண்டக்டராக இருக்கீங்க? 5 வருஷமாக இருக்கீங்க. நானும் பல காலமாக இந்த பஸ்ஸில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நெருக்கடியான நேரங்களில் கூட பதட்டப்படாமல் சிரிச்ச முகத்தோட பயணிகள் கிட்ட நடந்துக்கிற உங்களை மாதிரி கண்டக்டரை பார்த்ததே இல்லை. தொழிலில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் மனசை லேசாக வச்சுக்கணும் சார். அமெரிக்காவில் உள்ள நியூரோ சைக்காட்ரிக் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்ன சார் சொல்கிறாங்க? மனுஷன் புன்னகைக்கும் போதும் சிரிக்கும் போதும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும்போதும் உடம்புல ஒருவித அலைகளை உண்டாக்கி நியூரோ பெப்டைடுகளை உண்டாக்குமாம். இது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இப்படிப்பட்டவங்க தான் அதிக நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை, பொறாமை, ஆசை, கோபம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினா ஆயுள் இன்னும் கூடும்னு ஆய்வுகள் சொல்லுது. உயிர் போகிற நேரத்தில் கூட பதட்டப்படக்கூடாது சார். அடேங்கப்பா, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கதால தான் நீங்கள் எப்பவும் பதட்டப்படாமல் சிரிச்ச முகத்தோட வேலை செய்கிறீங்க போல. ஆமாங்க, ஆனால் உங்ககிட்ட இருக்கிற இந்த நிதானம் உங்கள் டிரைவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இப்போ இந்த பஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். தாறுமாறாக தறிகட்டு ஓடுற மாதிரி தெரியுது. நீங்களாவது முன்பக்கம் போய் பிரேக் கலண்டு விழுந்துருச்சான்னு பார்த்துட்டு வாங்களேன் ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே போய் பார்த்துட்டு வந்து தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வர்ற வழியில தான் எங்கேயோ விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். எது பிரேக்கா இல்லை டிரைவர்?